ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 11th கிளாஸ். ஓகே, மோஸ்ட்டாக நான் இப்போ இதில் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, மேப்பு ஃபில்டர் அப்படிங்கிற 2 விஷயத்த படிக்கணும். அரேயில் இருக்கக்கூடிய மேப்பு ஃபில்டர் நேற்றுக்கு அதோட ஒரு ஸ்டெப் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஃபர்தராக நம்ம அதை படிக்க போகிறோம். ஸோ என்னோடய எய்ம் வந்துட்டு மேப்பும் ஃபில்டரும் முடிக்கணுங்கிறது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நேரமே முடிக்கிறதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும். ஸோ கொஞ்சம் குயிக்காக போவோம். பட் டவுட்ஸ் வந்துட்டு நம்ம திருப்பி மறுபடியும் ஒர்க் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம், டவுட்ஸும் கேட்டுக்கலாம். ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட்டை நேற்றுக்கு படித்தோம். அதை எப்படி நமக்கு தெரிஞ்ச ஃபார் லூப் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படித்தோம். ஓகே, இதில் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ என்னோடய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் அன் அரே. சரியா, ஒரு அரே இருக்குது. ஸோ அந்த அரேயில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஜென்ரலாக இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா அது ஒரு அரே, அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. சரியா, ஸோ அதில் வந்துட்டு இது வேண்டாம், சரி வேண்டான்னு ரிமூவ் பண்ணால் மும்தாஜ் கோச்சிக்கக்கூடாது. மேபி அதை எடுத்து இங்கே போட்டுப்போம். சரியா, சூப்பர். ஸோ இப்படி ஒரு அரே தந்துட்டு நம்ம இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரே. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா, ஸோ அந்த ஸ்ட்ரிங்குங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ கன்கேட்டினேஷன் ஆஃப் த நேம் அஸ் வெல் அஸ் த ஏஜ். அந்த நேமும் ஏஜையும் இணைச்சி ஒரு கன்கேட்டினேஷன், அதுக்கடையில் ஒரு ஹைஃபனை போட்டு நம்ம வந்துட்டு ஒரு கன்கேட்டினேஷன் பண்ணி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை இன்னொரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். சரி, அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஏஜஸ்ன்னு ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபார் லூப்பை போட்டு, சரியா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் புஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஏஜஸ் டாட் புஷ், அதாவது அறையில் இருக்கக்கூடிய புஷ்ங்கிற மெத்தடை வச்சு அதுக்குள்ளாடி ஒவ்வொரு எலமெண்ட்டையாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக இந்த கன்கேட்டினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது நேற்றுக்கு படித்தது தான். ஸோ இதை எப்படி வந்துட்டு மேப், அரே டாட் மேப் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, ஸோ பாருங்கள். ஸோ இட் இஸ் ஜென்ரலி லைக் இது மாதிரி தான் வரும். என்ன மாதிரி தான் வரும், நம்மளோட ஃபார் ஈச்சோட அதே சின்டாக்ஸ் தான். சரியா, பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ்ங்கிற மாதிரி வேரியபிள் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஏஜஸ் வித் மேப். ஸோ மேப் வச்சு இதை பண்ணுறதுனால இப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், அது பாட்டு சஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ பட் இது அப்படியே எழுதுனா உங்களுக்கு புரியாது. அது பாட்டுக்கு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிகிட்ருக்கு. வெரி பேட். வெரி குட். சரி, பட் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்த அரே. ரைட்டா, ஸோ ஹைலைட் ஆகிருக்கு. நான் டைப் பண்ணியிருக்க மட்டும் பாருங்கள், மற்றதை நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டாம். சில விஷயங்கள் புரியாது. சரி, இப்போ இதில் இருக்க சின்டாக்ஸ் கூட நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரல. இது வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம போகலாம், நோ வரிஸ். ஓகே, பட் இப்போ நான் டைப் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்துட்டு மெயின் இதாக எடுத்துக்கோங்க. சரியா, ஸோ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அரே டாட் முதல்ல ஃபார் ஈச்சுக்கு என்ன போட்டிருப்போம், ஃபார் ஈச் இப்படின்னு போட்டிருப்போம். சாரி, ஃபார் ஈச் அப்படின்னு போட்டிருந்துருப்போம். அடுத்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருப்போம். சரியா, ஸோ இதுக்குள்ளாடி நம்மளோட கால்பேக் ஃபங்க்ஷன், இல்லைனா அதுக்கு கால்பேக் ஃபங்க்ஷன் சொன்னோம், வேறு என்ன பேர் சொன்னோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்துட்டு இதுக்குள்ளாடி போட்டிருப்போம். கரெக்டாக, ஸோ அதுக்குள்ளாடி இந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு ஹெட்டு பாடி இப்படி வச்சுருப்போம். ஸோ இதுக்குள்ளாடி 3 பேராமீட்டர் சொன்னேன், அதை நமக்கு பிடிச்ச பேர்லாம் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இங்கே என்ன பேரில் எடுத்துக்கலாம்னா, ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கூட மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்துட்டு இண்டெக்ஸ். சரியா, அப்புறம் வந்துட்டு ஹோல் அரே. எனக்கு இப்போதைக்கு ஹோல் அரே வேண்டாம், நான் ஸோ இட் இஸ் ஆப்ஷன். நமக்கு வேணும்னா எது இப்போ எனக்கு இது மட்டும் போதும்னா இது கூட வச்சுக்கலாம். சரியா, நமக்கு வந்துட்டு 3 பேராமீட்டர் இருக்குது. பட் 3 பேராமீட்டரும் கண்டிப்பாக இதில் போட்டு எடுக்கணும்னு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுற பேராமீட்டர் மட்டும் போட்டுக்கலாம். இது நம்ம ஸ்டில் என்ன தான் படிச்சுட்ருக்கோம், ஃபார் ஈச் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கன்சோல் டாட் லாக் என்ன போட்டிருப்போம், இன்கேஸ் இது அப்படின்னா இந்த கன்கேட்டினேஷன் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டாச்சுன்னா இப்போ என்ன நடக்கும், ஸோ இது வந்துட்டு லூப் ஆகும். பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய, ஸோ அங்கே வந்து ஃபார் லூப்பில் அப்படி போட்டிருந்தோம். இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு தான் ஒவ்வொரு வாட்டி அந்த எலமெண்ட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏஜ். ஸோ இதில் யாருக்கும் டவுட் இல்லையே, தெளிவாக புரியுதுல்ல? ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்லாதவங்க கை தூக்குங்க. ஸோ இல்லை, ஓகே, நைஸ். ஸோ இப்போ அவுட்புட்டும் பார்த்துடுவோம். நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட்டும் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக லூப் பண்ணி கன்சோலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பட் நமக்கு இங்கே அண்ட் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ் வித் மேப், நான் இதை வந்துட்டு நேரமாக வந்து நான் இதை போட்டிருக்க மாட்டேன். நம்ம இவ்வளோ தான் பண்ணியிருப்போம். கரெக்டாக, இவ்வளோ தான் நம்ம ஆக்சுவலி பண்ணியிருப்போம். சரியா, பட் இப்போ நான் இது கூட போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க,
இதில் என்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்லலைனாலும் டெக்னிக்கலாக இந்த கோடை பார்த்தா இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இது ஒரு கோடு. இது வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜஸ் வித் மேப்பில் இருக்கும். ஸோ இது ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையாங்கிறத இதை வச்சு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், அன்டிஃபைன்ட். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆக்சுவலி ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. சரியா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இதை தூக்கி விட்டுருவோம், அப்படியே இருக்கட்டு. ஸோ இந்த ஃபார் ஈச்சை நான் மேப் போடுறேன். ஓகே, அந்த ஃபார் ஈச்சை நான் இப்போ என்னவாக மாற்றிட்டேன்? மேப்பாக மாற்றிட்டேன். இப்போமோ சின்டாக்ஸ் சேம் தான், எதுவுமே மாற்றலை. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும், இதில் நினச்ச மாதிரி ஹோல் அரே இருக்கும். மேபி நம்ம வந்துட்டு கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல இப்போ ஜென்ரலாக போட்ட கன்சோல் அதே மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த கன்சோல் நம்ம தூக்கி விட்டோம், அதனால் அந்த வேரியபிள் வெயிட் அது வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் ஈச் அப்படியே நம்ம வச்சுருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கலை. ரைட்டா? அண்ட் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, கிளியராக புரிய ட்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிற சம்பவமாகும். சரியா? ஸோ பாருங்கள், ஃபார் ஈச் அப்படியே மேப்பை மட்டும் கன்வெர்ட் பண்ணேன், அதே லூப்பு அப்படியே நடக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? கரெக்டாக இருக்கா? ஸோ கிளியர், இது வரைக்கும் கிளியர். சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மேபி இதுவும் கூட கரெக்டாக வருதாங்கிறத நம்ம ஒர்க்கை வெரிஃபை பண்ணிப்போம். அதே மாதிரி ஐஏ எப்படி நமக்கு ஃபார் ஈச்சில் ஐயும் ஏ கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே ஐயும் ஏ கிடைக்கும். I0 1 2 3 4 5 6 கிடைக்குது. இந்த அறையும் உங்களுக்கு பக்காவாக கிடைக்குது, இதில் எந்த டவுட்டும் இல்லை, கிளியராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஏஜஸ் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்டை நான் இதுக்குள்ளாடி கொண்டு வரேன். ஃபார் ஈச் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சா? ஃபார் ஈச் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சாட்டே? ஏதாவது சொல்லுங்கடே. ஓகே, ஃபார் ஈச் வந்துட்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. இப்போது இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன வேலை என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது? அன்டிஃபைன்ட் அன்டிஃபைன்ட் அன்டிஃபைன் இருக்குது. சரியா? முதல்ல இதை புரிஞ்சுப்போம், ஏன் அன்டிஃபைன்ட் ஆச்சு, இதில் வந்துட்டு எப்படி நம்ம எதிர்பார்த்த இந்த வேல்யூஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். பட் இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சாச்சு, அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அன்டிஃபைண்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரிட்டர்ன் வேல்யூவே கிடையாது. சரி, அதாவது ஃபார் ஈச்சுக்கு ரிட்டர்னே கிடையாது. பட் இங்கே வந்துட்டு ஆக்சுவலி அன்டிஃபைன்ட் ரிட்டர்ன் ஆகலை, ஒரு அரே ரிட்டர்ன் ஆகிருக்கு. கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அங்கே சும்மா அன்டிஃபைன் காமிச்சு, அதாவது அவுட்புட்டே அன்டிஃபைன்டு. பட் இங்கே வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ஒரு அரே, பட் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்குது? உங்களுக்கு அன்டிஃபைண்டாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதில்ல? கை தூக்குங்க. சூப்பர். ஸோ அடுத்த ஸ்டெப்பு போவோம். ஏன் இங்கே பட் ஜென்ரலான ஒரு விஷயம் படிச்சுப்போம். ஃபார் ஈச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்னில் எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் மேப் அரேயில் வந்துட்டு நீங்கள் மேப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அண்ட் அந்த ரிட்டர்ன் என்னவாக தான் இருக்குது? அதோட டேட்டா டைப் அகெயின் ஒரு அரேயாக தான் இருக்குது. அண்ட் அதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 அன்டிஃபைன் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்துட்டு இது ஜென்ரலாக அதே ஃபார் ஈச் லூப் மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ 7 தடவை லூப் ஆகும், 7 அன்டிஃபைன் வேல்யூஸும் வந்திருக்கு. ஸோ இவ்வளவும் தெளிவாக இருக்குது. ஏன் இப்போ இது அன்டிஃபைன் வேல்யூ வந்துச்சுன்னா, ஸோ ஜென்ரலாக மேப் எப்படி ஒர்க் ஆகும்னா, எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது லூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலை, அது ஆக்சுவலி லூப் ஆகுதே தவிர ஜென்ரலாக வந்துட்டு சிலவங்க வந்துட்டு ஜென்ரல் லூப் பண்ணுறதுக்கு மேப்பை போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தவறுகள். அதுக்கு கிடையாது. மேப்பும் லூப் பண்ணும், ஆனால் அதோட பர்பஸ் லூப் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவல் பர்பஸ் ஆஃப் மேப் எதுக்குன்னா ஒரு அரேயில் இருந்து அதை பேஸ் பண்ணி இன்னொரு அரேயை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபார் ஈச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லூப் பண்ணுறதுக்கு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்ம இது வரைக்கும் லூப் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக? மேப் வந்துட்டு லூப்பும் பண்ணுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் லூப் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அண்ட் லூப் பண்ணுறதுக்காகவே இல்லை. சரியா? அது லூப் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுது. என்ன பண்ணோன்னா இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற மாதிரியே ஒரு அரே க்ரியேட் பண்ணுது. சரியா? அதே கவுண்டில் ஒரு அரேயை வந்துட்டு அதே லென்த்தில் அதே எலமெண்ட்ஸோட கவுண்ட் வச்சு இன்னொரு அரே க்ரியேட் பண்ணுது. பட் அதில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? எல்லாத்துலேயும் அன்டிஃபைன்ட் இருக்குது. கரெக்டாக? இந்த அன்டிஃபைனில் சம்திங் வரணும். என்ன வரணும்? ஐயப்பன் 25 ஷிஜோ 26 இந்த வேல்யூ வரணும். அப்போது அதை எப்படி கொண்டு வரலான்னா, இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எதை ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு நான் ஹாய் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு அர்த்தம் மேப் ஃபங்க்ஷன் கூப்பிட்றோம், ஒரு புதிய அரே க்ரியேட் ஆகுது. அந்த அரேயில் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் என்ன இருக்கும்? இந்த ஹாய் இருக்கும். ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட்,
நம்ம எழுதுகிற அனானிமஸ் ஃபங்க்ஷனில் இல்லை கால்பேக் ஃபங்க்ஷனில் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுதான் அந்த புதிய அறையில் போய் உட்காந்துக்கும். தெளிவாக புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துலையும் என்ன வந்துடுச்சு, ஹாய் வந்துடுச்சு. இப்போ நினச்சி பாருங்கள் ஏன் பழசில் அன்டிஃபைன் வந்துச்சு, ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணவில்லை. ஸோ ஃபார் ஈச்சில் நீங்கள் ரிட்டர்ன் போட்டு பிரயோஜனம் கிடையாது. பட் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் போட்டால் தான் அதுதான் வந்து எங்கே இருக்கும், இதில் வந்துட்டு புதிய க்ரியேட் பண்ணுற அறையில் உட்காந்துக்கும். பட் இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஹாய் தேவையில்லை, நமக்கு ஒவ்வொரு லூப்லேயும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேமோ இல்லைனா நேமோ ஏஜோ ஹைஃபனோட கன்கட்னேட் பண்ணி அந்த ரிசல்ட் தான் வரணும். ஸோ பாருங்கள், ஸோ எப்படி பண்ணலாம் அப்போது, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ஹாயை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு லூப்லேயும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நேமோ ஏஜை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். சூப்பர் சிம்பிள். சரியா? ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட்டு, நம்ம நினச்ச அவுட்புட் வந்துச்சு. சரியா? ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது ஃபார் ஈச் மாதிரியே தான் சின்டாக்ஸ், ஃபார் ஈச் பண்ணுற மாதிரியே தான் பண்ணுது. ஆனால் ஃபார் ஈச்சுக்கு ஒரு ரிட்டர்ன் வேல்யூ உண்டா? கிடையாது. மேப்புக்கு ரிட்டர்ன் வேல்யூ உண்டா? உண்டு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? இதே மாதிரி ஒரு அரே, அதாவது எத்தனை, இப்போ 100 கவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு அரேனா அதே 100 கவுண்ட் இருக்கக்கூடிய அரே தான் இங்கேயும் ரிட்டர்ன் ஆகும். அந்த லென்த்து சேமாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன ஒரு அரே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் அதோட என்னவாக இருக்கும், வேல்யூவாக இருக்கும். அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட வேல்யூவாக இருக்கும். தெளிவாக புரிஞ்சுதா? ஸோ அவுட்புட்டு வந்துடுச்சு. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? கண்டிப்பாக யாருங்க டவுட் இருக்காது. இருக்குதுன்னா கை தூக்குங்க. ஓகே ஃபைன், யாருக்கும் இல்லை. ஸோ பட் ஜென்ரலாக பாருங்கள், இதில் வந்துட்டு எது உங்களுக்கு இப்போ பாக்கி எல்லாம் தூக்கி விட்ருவோம், இதை தூக்கி விட்ருவோம். இதில் வந்துட்டு console.log ஸ்டூடெண்ட் ஏஜஸ் வச்சுப்போம். ஸோ இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஓகே, யூஸிங் மேப். சரியா? இது ஒரு பிளாக் ஆஃப் கோட் யூஸிங் ஃபார் ஈச். ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு சேம் விஷயத்தை தான், அதோட அவுட்புட்டாக சேம் தான். ஸோ இதில் எது பார்க்குறது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ஃபார் ஈச் தான் சிம்பிளாக இருக்கா? சரி, மேப் ரிட்டர்ன் பண்ணால் போதும். யா, ஸோ அந்த விஷயந்தான். அதாவது இதில் வந்து கொஞ்சம் இப்போ லைன்ஸ் ஆஃப் கோடு பார்த்தாலும் இது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆமாம், ஃபார் ஈச் இல்லை, சாரி, ஃபார் சொன்னேன். ஸோ ஃபார் இருக்கா இல்லை வந்துட்டு இது இருக்கான்னு பார்க்கும்போது ஆக்சுவலி மேபி இப்போ ஐயப்பன் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். பட் ரீடபிலிட்டி, குயிக்காக எழுதுறது, ஈஸியாக இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி என்ன தான், மேப்பு தான், ஜென்ரலான இது. ஓகே, பிகாஸ் இங்கே தனியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளாடி ஃபார் லூப்பை போட்டு ஒரு லாஜிக்கை புஷ்ஷுங்கிற ஒரு லாஜிக்கை க்ரியேட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக்கிடுது மேப். இன்னும் ஆரோ ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை படித்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இன்னும் சிம்பிள் ஆகும். புரியுதா? பட் ஆக்சுவலி ஜென்ரலாக இதை நான் நெட்டில் படித்தது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஜென்ரலாக ஜாவா ஸ்கிரிப்ட் எதை கண்டிப்பாக பண்ணுங்கள், அதோட ஸ்டாண்டர்டு இல்லைனா இனி வந்துட்டு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்லாம் ஒன்று உண்டு. சரியா? ஸோ அதில் எல்லாம் எதை யூஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இதுதான், மேப்பை தான். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் வரும்போது மேப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, மேப்பை விட இதுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் கூடுதலாம். நான் வந்துட்டு கண்டுபிடிச்சது கிடையாது, இது ஜென்ரலான நெட் சோர்ஸஸ்லாம் படித்து எடுத்து பார்க்கும்போது, பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பார்க்கும்போது த ஃபார் லூப் பிஹேவ்ஸ் ஃபேஸ்டர் எனது தேன் மேப். பட் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உணர்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 100 அரே இருக்கும், அதை வந்துட்டு லூப் பண்ணும்போது இது வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா. மேபி நம்மள்ட்ட வந்துட்டு 1 கோடி டேட்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரே இருக்குன்னு வைங்களேன். அதில் நீங்கள் மேப்பு போடுறத விட நீங்கள் ஃபாரில் போட்டால் நீட்டாக ஒர்க் ஆகும். யூ வில் நோ ஏபிள் டு சி எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நம்ம வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பட் வந்துட்டு தீஸ் ஆர் மைன்யூட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டஃப்ஸ் தான். ஸோ வந்துட்டு ஜென்ரலாக இந்த பர்பஸ் வரும்போது நல்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் மேப்பு தான் யூஸ் பண்ணோம். நோயிங் தேட் மேப் இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் ஃபங்க்ஷன். பட் ஜென்ரலி ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் இஸ் வில் பெர்ஃபார்ம் ஃபாஸ்டர் தேன் இது அப்படிங்கிற வந்து நாலேஜோடு நம்ம இதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ் வரும்போது எல்லாரும் என்ன தான் யூஸ் பண்ணணும், மேப் தான் யூஸ் பண்ணணும்.
பட் ஜென்ரலாக இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டை டீப்பாக படிக்காத ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் மறுபடியும் ஃபார் லூப் தான் போட்டுட்ருப்பாங்க. பட் டோன்ட் திங்க் தட் தே நோ திஸ் இஸ் பெர்ஃபார்மிங் ஃபாஸ்டர், அதனால தான் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க தெரியாமல் பண்ணுறது. பட் திஸ் இஸ் த அக்செப்டட் வே ஆஃப் டூயிங் திஸ். ஓகே, இது கிளியர் தானே? ஓகேவா, மேப்பு கிளியர். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் நிறைய பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம் மட்டும் வேணும்னா நீங்கள் நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் அதாவது இந்த சோர்ஸை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். புரியுதா? ஸோ இப்படி கன்கேட்னேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இது என்னால் இப்போ இமேஜின் பண்ண முடியல. என்ன பர்பஸ் வருதோ, இந்த அரே வச்சு எனக்கு இன்னொன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த பர்பஸை வேணாலும் நம்ம இதை வச்சுட்டு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது அடுத்தது இது அப்படியே இருக்கட்டு, இது அப்படியே கமெண்ட் பண்ணிப்போம். எனக்கு அடுத்த ரிக்யர்மெண்ட் என்னென்னு. சரி, இவ்வளோ நேரமாக நம்ம படித்தது மேப் கரெக்டாக. ஸோ இப்போ அடுத்த ஒன்றுக்கு போக போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் ஏஜ் 25, 26, 27, 28, எனக்கு 28 வயசுக்கும் கீழே இருக்க ஆட்களை மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்யர்மெண்ட். அதாவது இதே மாதிரி இன்னொரு அரே க்ரியேட் பண்ணோம். சரியா? அதாவது யங் பீப்புள்ஸ், வேர் யங் பீப்புள்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி அரே நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ பாருங்கள், ஃபார் லூப் சஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதோட கோடு மொத்தமாக எழுதி தந்துடுச்சு. ஓகே, ஸோ இது ஏன்னா நான் அந்த ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிலாம் விளையாடாதுங்க. சரியா? உங்களுக்கு இப்போ கோடு எழுதுறதுக்கே தெரியாமல் போய்டும். முதல்ல எல்லாமே படிங்க, எல்லாமே நீங்களாக கோடு எழுதுங்க, அதுக்கப்புறமா இது பண்ணலாம். சரியா? பட் இப்போ சஜஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக நான் அதை எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபார் லூப்பை வச்சு நான் என்னோடய ரிக்யர்மெண்ட்டை இது பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ அதாவது லெஸ் தேன் 28 சொல்லும்போது இது வராது. நான் என்ன நினச்சேன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. நான் 28ன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சேன், உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னேன். அது எப்படி ஏக்கு தெரிஞ்சு கரெக்டாக 28ன்னு? கிரேசி. மேபி அது ஒரு கெஸ்ட்டில் போட்டிருக்குமா இருக்கும். சரி, என்னதோ. பட் என்னென்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு 28 நினச்சேன். அதை தான் ஏயோ நினச்சிருக்கு. கிரேசி. ஓகே, இருந்துட்டு போட்டு. பட் நான் ஈக்குவல் டு யோசித்தேன், அந்த ஈக்குவல் டு போட்டுப்பேன். சரியா? அப்போ இப்போ ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். முன்னாடி பண்ண மாதிரி அதே ஃபார் லூப்பு, பட் எல்லாத்தையும் புஷ் பண்ணலை. முன்னாடி எல்லாத்தையுமே இந்த ஃபார்மேட்டில் புஷ் பண்ணோம். நான் இப்போ என்ன புஷ் பண்ணுறேன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் பாருங்கள். இந்த இஃப்பை நம்ம ஆல்ரெடி படித்தது, இந்த ஃபார் ஆல்ரெடி படித்தது, இந்த வேர் ஆல்ரெடி படித்தது, இது எல்லாமே படித்தோம். ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி சமையலுக்கான எல்லாமே உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா தந்துட்டுருக்கேன். அதை வச்சு எவ்வளோ அழகான டிஷ்ஷஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கிறது உங்களோட திறமை. ரைட்? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28 இருக்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸோ ஐ ஆம் நாட் கோயிங் டு புஷ் ஜஸ்ட் த நேம். இல்லை, நேம் இல்லை, மொத்தத்தில் தான் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்துருவோம். முதல்ல பாருங்கள், முதல்ல 7 பேர் இருந்ததில் இப்போ எத்தனை பேர் தான் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க, இல்லை 5 பேர் இருக்காங்க. whose age is less than or equal to 28. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் இருந்து எனக்கு குறிப்பிட்ட சில எலமெண்ட்ஸை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ் எனக்கு வருது. ஸோ அப்போ ஜென்ரலாக இப்போ ஃபார் லூப் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி, அதாவது ஃபார் லூப்புங்கிற இன்க்ரீடியன்ட் தான் உங்களுக்கு தெரியும், இஃப்ங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணலாம். சரியா? ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம புஷ் பண்ணுறோம். இதில் யாருக்கும் டவுட் இல்லையே? கிளியர் தானே? நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ என்னவோ, வீட்டில் இருக்க கோழி பதில் சொல்லுது, ஆனால் அது என்ன சொல்லுதுன்னு தான் புரியல. உங்களுக்குலாம் கேட்குது தானே சவுண்டு? சரி, யூடியூப் வீடியோவில் கேட்கும். சரி, கேட்கட்டு. ஓகே, ஸோ இது புரிஞ்சுது. ஸோ இது நம்ம என்னது, அகெயின் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் வச்சு பண்ணியிருக்கோம். பட் நல்ல ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்ச ஒரு டெவலப்பர் இதை வச்சு பண்ண மாட்டார். அவர் என்ன வச்சு பண்ணுவார், ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் நம்ம மேப் எழுதின மாதிரியே கான்ஸ்ட் யங் பீப்புள் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வித் ஃபில்டர். ஐயோ, இந்த தொல்லை தாங்க முடியலடா. பட் நமக்கு இப்படி வேண்டாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். பாருங்கள், அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? டாட் ஃபில்டர். நம்ம ஃபார் ஈச் படித்தோம், அடுத்து என்ன படித்தோம், மேப்பு படித்தோம். அதே மாதிரி ஃபில்டர், அதே சின்டாக்ஸு, அதே பேராமீட்டர்ஸ், ஸ்டூடெண்ட் கமா ஐ கமா ஏ. சரியா? இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லை, கரெக்டாக? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் ஈச்சில் ஃபார் ஈச்சோட அனானிமஸ் ஃபங்க்ஷனில் நம்ம எதையாவது ரிட்டர்ன் பண்ணுவோமா? நான் சொல்கிறது புரியுதா? ஃபார் ஈச்சில் ரிட்டர்ன் கேட்குறது புரியுதா? ஃபார் ஈச்சில் நம்ம இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் எதையாவது ரிட்டர்ன் பண்ண நம்ம எதிர்பார்க்கணும். நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியும் பிரோஜனம் கிடையாது.
சரியா? அண்ட் நம்ம அதை எதிர்பார்க்கவில்லை. ஓகே, பட் மேப்பில் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு ரிட்டர்ன் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். அப்படி ரிட்டர்ன் போடலைன்னா எல்லாத்துலேயுமே என்ன வரும்? அன்டிஃபைன்ட் வரும். கரெக்டாக? ஏன்னா மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இதில் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த புதிய அறையோட எலமெண்ட்ஸாக வரும். பட் இங்கே நம்மளோட பர்பஸ் அது கிடையாது. நமக்கு இங்கே என்ன டிசைட் பண்ணோம்? இந்த ஒரு எலமெண்ட் வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே நம்மளோட பர்பஸ் என்னது? இதில் ஒவ்வொரு வாட்டி லூப் பண்ணும்போது நம்ம ஃபில்டரோட அனானிமஸ் ஃபங்க்ஷன்ட்ட என்ன சொல்லணும்னா இந்த எலமெண்ட் வேணுமா வேண்டாமா அவ்வளோன்னு சொன்னால் போதும். ஸோ எப்போவுமே இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன தான் ரிட்டர்ன் பண்ணணும்? ஒரு பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணால் அந்த லூப்பில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் புதிய அறையில் இருக்கும். ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணால் இருக்காது. சரியா? இப்போ நம்ம ஒருக்கா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எதுவுமே கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணலை, ஜஸ்ட் வெறுமனே என்ன போட்டுட்டேன்? ட்ரூன்னு போட்டுட்டேன். அப்போ எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே வந்துடும். பாருங்கள், இது பழசு. கன்சோல் போடலையோ? கன்சோல் போடல, ஒரே செகண்ட். இப்போ கன்சோல் போட்டுட்டோம் பாருங்கள். ஸோ இப்போது எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் நான் இப்போ இதில் வந்துட்டு ஃபால்ஸ் போட்டேன்னா என்ன ஆகும்? ஸோ ஒவ்வொரு கால்பேக் ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்கிறேன் இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா ஸோ எம்டி அறையாச்சு. ஏன்னா எதுவுமே நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணலை. பட் நமக்கு இப்போ என்ன வேணும்? அதாவது நம்மளோட கண்டிஷன் என்னென்னா, இஃப் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைன்னா எல்ஸில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது? ஒவ்வொரு லூப்லேயும் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏஜுங்கிற ப்ராப்பர்ட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28 பார்க்குது. அப்படி 28 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி வந்துட்டு இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு வாட்டி லூப் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி லூப் ஆகும்போது ஐயப்பன் ஏஜ் 25, அது வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28 எஸ். அப்போ ஐயப்பன் வந்துட்டு இதுக்குள்ளாடி வந்துடுவான். ஸோ அடுத்து வந்துட்டு ஷிஜோ, அதுவும் லெஸ் தேன் 28 வந்துடும். பட் இப்போ வந்துட்டு ஜெகதீஷ் வரும்போது 30 ஆகிடுது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, எல்ஸுக்கு போயிடும். அப்போ ஃபால்ஸ். அப்போ ஜெகதீஷ் வந்துட்டு ஆட் ஆக மாட்டார். புரியுதா? ஸோ பாருங்கள், ஃபார் ஈச் அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்னே போட வேண்டிய தேவையில்லை, போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. மேப்புக்கு வந்துட்டு போடணும். என்ன எலமெண்ட் உங்களுக்கு வரணுமோ அந்த அந்த அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கணுமோ அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் உங்கள் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஃபில்டரில் ட்ரூவா ஃபால்ஸா, அதாவது எனக்கு இது வேணுமா வேண்டாமா, இந்த எலமெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும். பாருங்கள், இப்போது நம்ம நினச்ச மாதிரி ஜெகதீஷ் அண்டு அபினேஷ் இதில் இருக்க மாட்டாங்க. சாரி அபினேஷ், உன் வயசை ரொம்ப கூட்டி போட்டுட்டான். சரியா? ஓகே, புரிஞ்சுதானே? இவ்வளோ புரிஞ்சுதா? ஸோ அகெயின் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, புஷ்ஷு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, மேபி புஷ்ஷை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அதாவது நம்ம நான் இப்போ பேசினது ஃபார் லூப்பை விட ஃபில்டர் மேப் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன். பட் வந்துட்டு இந்த புஷ்ஷும் ஒரு ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கு மேபி கொஞ்சம் கூட டைம் கன்சியூமிங்காக இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். புரியுதா? ஃபார் லூப்பா மேப்பா அப்படின்னு கேட்டால் மேப்பு தான் ஃபாஸ்ட்டு. சரியா? பட் வந்துட்டு இங்கே புஷ் இருக்குது. மேபி புஷ் வந்துட்டு கொஞ்சம் கூட டைம் கன்சியூமிங்காக இருக்கலாம். அதை விட மேப் அதை ஈஸியாக பண்ணலாமா இருக்கா? அதனால் இதுக்கு இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல வந்துட்டு மேப்பு கூட ஸ்பீடாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, பட் தோஸ் ஆர் ஸ்மால் டிப்ஸ். பட் ஜென்ரலி ஓகே, அது இப்போ நீங்கள் போக வேண்டாம் பர்ஃபார்மன்ஸுக்கு. பட் இது வந்துட்டு ஜென்ரலாக ஒரு ஃபார் லூப்பை வச்சு எழுதுறது. இது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வழியில் எழுதுறது. ஜாவாஸ்கிரிப்ட் அரே டாட் ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை பண்ணுறது. சரியா? இனி இதை ஷார்ட் ஆக்கலாம். எப்படி ஷார்ட் ஆக்கலாம்? ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 28 அப்படின்னு போட்டுறதுக்கு பதிலாக இது வந்துட்டு எவாலுவேட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது எவாலுவேட் ஆகும். நம்ம படிச்சிருக்கோம், இஃப் கண்டிஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அதில் வந்துட்டு என்னது அது பாசிட்டிவான, அதாவது ஒரு ட்ரூத்தி வேல்யூவாக இருந்துச்சுன்னா உள்ளாடி வரும், இல்லைனா எல்ஸுக்கு போகும். சரியா? ஸோ இது வந்துட்டு என்ன தான் உங்களுக்கு, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ரிட்டர்ன் வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? ஒரு ட்ரூவோ ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோலாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணால் போதும்? ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ் லெஸ் தேன் 28. சரியா? முதல்ல நான் இப்படி எழுதுனா உங்களுக்கு புரியாது, அதனால நான் இப்படி எழுதினேன். பட் உங்களுக்கு இதுவே போதுமானது. ஸோ ஏன்னா இது எக்ஸ்பிரஷனே உங்களுக்கு வந்துட்டு ட்ரூவா, இது வந்துட்டு ஒவ்வொரு லூப்லேயும் இது வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்ம தனியாக அதை ட்ரூவான்னு செக் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் ட்ரூ ஃபால்ஸ் போடுறதுக்கு பதிலாக திஸ் இஸ் மோர் ப்ரிசைஸ். அவ்வளோதான்.
ஏன்னா இதையே கன்சல்ட் போட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதும் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், 4 ட்ரூ வருது, அடுத்து ஃபால்ஸ் வருது, அடுத்து ட்ரூ வருது. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ வெரி க்யூட், இவ்வளோ தான். புரியுதா? சூப்பர். பட் எனக்கு வந்துட்டு இதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஆக்கம் இருக்குது. பட் நம்ம பழைய ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, எனக்கு வந்துட்டு எப்படி வேணும் இது, ஹைஃபன் போட்டு ஐயப்பன் ஹைஃபன் ஏஜ் அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இது எடுத்தோம்ல, அதே மாதிரி எப்படி இதை கொண்டு வர்றது? ஃபில்டரில் அப்படி பண்ண முடியாது. சரியா? ஃபில்டரில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபார்மேட் மாற்ற முடியாது. ஃபில்டர் வந்துட்டு ஃபில்டர் மட்டும் தான் பண்ணும், மேப்பு தான் அந்த ஃபார்மேட்டை பண்ணும். ஸோ இப்போ ஒருவேளை எனக்கு வந்துட்டு அப்படி பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு அந்த மாதிரி மாற்றணும், நம்ம அந்த நேமு ஏஜ் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றணும்னா ஃபில்டர் வச்சு பண்ண முடியுமா? முடியாது. ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ணோம்ல, அதை மறுபடியும் மேப் போடலாம். அதாவது ஃபில்டர் பண்ணியாச்சு, இனி கான்ஸ்ட் யங் வித் ஃபில்டர் அண்ட் மேப்ட். ஸோ இதில் வந்துட்டு மறுபடியும் எதை எழுதலாம்? ஸோ இந்த மாதிரி கோட் எழுதிக்கலாம். இதில் வந்துட்டு ரிட்டர்ன் இதை வந்துட்டு மறுபடியும் போட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், என்னோடய பர்பஸ் வந்துட்டு ஆப்ஜெக்டாக வர வேண்டாம். எனக்கு ஆக்சுவலி எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன், அது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக வரணும்னு எதிர்பார்க்குறேன். அது ஃபில்டர்லேயே பண்ண முடியுமா? முடியாது. ஃபில்டர் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி தான் தரும் அந்த அறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அறையை மறுபடியும் மேப் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், வித் ஃபில்டர் அண்ட் மேப்டில் நமக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி உள்ள அவுட்புட் வந்துடும். ஸோ எப்போவுமே பார்த்துக்கோங்க, மேப்பில் ஃபில்டர் பண்ண முடியாது, ஃபில்டரில் மேப் பண்ண முடியாது. இதோட 2 பர்பஸும் வேணும்னா நம்ம சேர்த்து தான் பண்ண முடியும். இவ்வளோ தெளிவாக புரிஞ்சது தானே? பட் இதை இப்படி வேரியபிளில் கூட பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்போ இந்த யங் ஃபில்டர் டாட் மேப் இருக்குல்ல, இந்த இவ்வளோ கோடும் வேண்டாம். அதாவது இந்த மேப்புக்கு, அதாவது இந்த வெளியில் இருக்கல இந்த மேப் செக்ஷன், சாரி, இவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்ணி நீ வந்துட்டு டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், இந்த செமிக்கலன் தூக்கிட்டு மறுபடியும் ஒரு டாட் போட்டு இதை போட்டுக்கலாம். அதாவது தனித்தனியாக வேரியபிளை ஸ்டோர் பண்ணி போட்டுறதுக்கு பதிலாக இதை வந்துட்டு மெத்தட் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி தான் போகணுன்னு கிடையாது, டேரெக்டாக மேப் போட்டு. இது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போக வேண்டிய தேவையும் கிடையாது. நீங்கள் இப்போதைக்கு இப்படி நீங்கள் படித்தா போதும். சரியா? ஸோ அப்படி பண்ணால் என்ன யூஸ்னால், இப்போ நான் 2 வேரியபிள் போட்டு வச்சுருக்கேன்ல, 2 வேரியபிள்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். பட் வந்துட்டு நமக்கு அது தேவை கிடையாது. அப்படியே இதில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா, சார் இது வேண்டாம், இதை போட்டிங்கன்னா இந்த யங் பீப்புள் வித் ஃபில்டர் இருக்குல்ல, அந்த வேரியபிளே உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்துடும். சரியா? ஸோ அது ஒரு செகண்ட் ஸ்டெப்பு, அதை கொஞ்சம் கூட ஷார்ட்டாக எழுதுறதுக்கு. பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அது குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. சரிடே, அவ்வளோதான். நான் நினச்ச மாதிரி மேப்பும் ஃபில்டரும் சொல்லிட்டேன். மேபி நான் வெளியில் போகணுங்கிற அவசரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. லைன் நம்பர் 50. ஸோ இப்படி போனால் தேவையில்லை. நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி இதுவும் ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அறையிலேருந்து இந்த இண்டெக்ஸை வச்சு எடுக்கிறோம், அதை ஃபார் ஈச்சில் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நமக்கு இது தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டூடெண்ட்லேருந்து டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். தேங்க்ஸ்டா. ஓகேவா டே? எப்படி டே புரிஞ்சா? நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னா ஜென்யூனாக சொல்லுங்கள். புரிஞ்சுடா. ஒரே ஒரு டவுட் மட்டும். கேளு. இப்போ இது இந்த மேப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கான்ஸ்ட் தான் யூஸ் பண்ணணுமா? சாரி, நம்ம இது வரைக்கும் வேறு தானே போட்டுட்ருக்கோம், வேற வச்சுப்போம். நம்ம கான்ஸ்ட் லெட்லாம் இருக்குது, நம்ம அது 2வது படிக்கலாம். சரியா? குழப்ப வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு வேறுலேயே போவோம். கான்ஸ்ட் கீவேர்ட் நம்ம வேரியபிள் தான், அதுக்கான இன்னொரு இது தான் கான்ஸ்ட்டு. நீங்கள் இப்போ அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போதைக்கு நம்ம வேறே போட்டுக்கலாம். நிறைய இடத்துல கான்ஸ்ட் போட்டோம். ஓகே, யா ஃபைன். அதை நம்ம படிக்கலாம், தனியாக நம்ம படிப்போம். சரியா? யாரோ நேற்று ஆஃபீஸ்லேயும் கேட்டாங்க, லெட்லாம் மும்தாஜ்னு நினைக்கிறேன். நம்ம படிக்கலாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக போவோம். இவ்வளோ யாருக்காவது டவுட் இருக்குதா? மேப்பு ஃபில்ட்ரு இல்லை. ஸோ கிளாஸு முடிஞ்சது, நான் கிளம்ப போகிறேன். ஆனால் நீங்கள் கிளம்ப போகிறது இல்லை. சரி, எனக்கு 1/2 அன் ஹவர் இருக்குல்ல, ஒரு எக்ஸசைஸ் தரேன். சரி, இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மிளகா பொடி, மல்லிப்பொடி எல்லாம் படித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் பண்ண தொடங்கியிருக்கோம். சரியா? நான் இப்போ ஒரு சின்ன ஒரு கேசரி கிண்டி தந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு பிரியாணி பண்ணி தர போகிறீங்க.
ஓகே. ஸோ அடுத்த அரை மணிக்கூர் இருக்குது, அந்த அரை மணிக்கூரையும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ரிக்யர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாறி மாறி ஹெல்ப் பண்ணுங்கள், ஆனால் மாறி மாறி அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணாதுங்க. அவங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக வரும்போது ஸ்ட்ரக்கை கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே படிக்கணும், நம்ம எல்லாருமே முன்னேறணும். ஸோ அதுக்கேற்றாப்புல பாருங்கள். என்னோடய ரிக்யர்மெண்ட் என்னென்னா வேர். ஸோ நான் இப்போ கேட்க போகிற இந்த பிரியாணி டிஷ்ஷுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே தேவை கிடையாது. நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணலாம். சரியா? ஸோ வேர் ஸ்டூடெண்ட்ஸே வச்சுப்போம். ஓகே. இந்த ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு என்ன இருக்குன்னா, இதுக்குள்ளாடி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்குது. இது எல்லாத்துலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க்ஸில் வந்துட்டு சூப்பர் சரி, அது பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லி தந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க. அதாவது அதாவது அறைக்குள்ளாடி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு என்ன வச்சுக்கோங்க, மார்க் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல இதை மேப் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும். இல்லைனா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வேணும் தெரியுமா? எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு அவனோட டோட்டல் மார்க்கை கண்டுபிடிச்சி, சரியா, அது இதில் ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். இப்போ எனக்கு மார்க்ஸ் இதில் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நான் ஃபைனலாக எனக்கு என்ன அவுட்புட்னு பாருங்கள். எனக்கு ஃபைனலாக தேவை ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? அதில் அந்த ஆப்ஜெக்டில் நேம் ஐயப்பன். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நான் ஒர்க்கோட சொல்கிறேன்டா, நான் டைப் பண்ணிவிட்டு ஒர்க்கோட சொல்கிறேன். நேம் ஐயப்பன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் போடுறியா? இல்லைடா, நான் இதில் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ நான் பேசுகிறது கேட்க தானே செய்யுது? கேட்குது. ஓகே. ஸோ நேம் ஐயப்பன், டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு இப்போ இதை இவ்வளோத்துக்கு 12 13. சரி, நான் வந்துட்டு கொஞ்சம் 190 அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிச்சு. சாசா சூப்பர்டா. ஓகே. ஸோ டோட்டல் மார்க்ஸு. ஸோ இப்போ இதில் என்ன வரணும்னா, இப்போ 300க்காக நம்ம இது இருக்குது அப்படி தானே, மொத்தமாக 100 வச்சு பார்க்கும்போது 300. ஸோ டோட்டல் மார்க்ஸ் யாருக்கெல்லாம் 150க்கு மேலே வருதோ அவங்களோட அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மட்டும், ஒவ்வொரு பேரும் அவங்களோட மார்க் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இதில் இப்படி வரணும். ஸோ ஒரு ஆள் வந்துட்டு 100 தான், 3மே சேர்த்து 100 அவர் வரக்கூடாது. சரியா? ஸோ பாருங்கள், இப்போ தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் மார்க்ஸுங்கிறத வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கு உள்ளாடி. ஸோ எனக்கு ஃபைனலி அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னா, யாரெல்லாம் டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு 150க்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு அதே மாதிரி ஆப்ஜெக்டாக எனக்கு வேணும். ஸோ மேப்பும் ஃபில்டரும் நம்ம படித்ததை வச்சு இதை பக்காவாக பண்ணலாம். என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணணும்னா, முதல்ல எனக்கு ஃபார் லூப் வச்சு இதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இதை மேப்பு ஃபில்டர் வச்சும் பண்ணி காமிங்க. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் வந்துட்டு ஃபார் லூப்பை வச்சு இந்த லாஜிக் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் பேசுகிறது புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் யாருக்காவது புரியாமல், ஹோம்ஒர்க் மட்டும் இல்லை, இது கிளாஸ் ஒர்க் அண்ட் ஹோம்ஒர்க் ஆகும். இன்னும் 20-25 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அதில் யாராவது முடிச்சிங்கன்னா உடனே அனுப்புங்க. ஐ வில் வெரி ஹாப்பி டு see that. சரியா? அண்ட் ஸ்டில் ஸ்பீடாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். அடுத்தவங்க வந்துட்டு அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிங்க. நம்ம வந்துட்டு இதை பக்காவாக பண்ணணும். சரியா? இந்த ஹோம்ஒர்க் கம் கிளாஸ் ஒர்க் இது ரெண்டுமே இப்போ பண்ணிடலாமா? கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சு தானே? ஓகே, கூல் தானே? சரி, வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்கடே. யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம படித்த மேப், இப்போ 3 விஷயங்கள், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் அரே, அதில் வந்து 3 படிச்சிட்டோம். ஃபார் ஈச், மேப்பு, ஃபில்ட்ரு. ஃபார் ஈச் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். மேப் அனானிமஸ் ஃபங்க்ஷனில் நமக்கு புதிய அரேயில் என்ன எலமெண்ட்டில் என்ன இருக்கணுமோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபில்டரில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த எலமெண்ட் வேணும்னா ட்ரூ, அந்த எலமெண்ட் வேண்டாம்னா ஃபால்ஸ். சரியா? சிம்பிள். ஓகே. ஸோ இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை, ரைட்டா? சரி, அப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.